ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் கடலை மசாலா சுண்டல் எப்படி செய்யணுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து சமைக்கலாம். இதுக்காக நான் 250 கிராம் கடலையை 6 hours ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். ஊற வச்சு எடுத்த கடலையை அளவான பாத்திரம் ஒன்றில் பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கடலையிட அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் ஆட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 20 மினிட்ஸாக கடலை நல்லா பாயில் ஆகி கொண்டு இருக்குது. ஏற்கனவே விட்ட தண்ணி வற்றி கடலை நல்லா பாயில் ஆகி இருக்குது. இந்த பதத்தில் குக்கரை ஆஃப் பண்ணி கடலையை எடுத்துக்கொள்ளலாம். இனி கடலையை வடித்து கடலை அவிஞ்ச தண்ணியை தாளிக்க யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். மசாலாவை தாளித்து எடுக்கிறதுக்கு அளவான பாத்திரம் ஒன்றை எடுத்து ஹீட் ஆனதும் தேவையான அளவு கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணி கொள்ளுவோம். இனி வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தையும் தேவையான அளவு கருவேப்பிள்ளையையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ள வேணும். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். இனி 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகத்தையும் 1/2 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். எல்லாம் நல்லா வதங்கி வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி கொள்ளுவோம். கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணின பிறகு ஸ்லைட்டாக வதக்கி கொண்டு அதோட ஏற்கனவே பாயில் பண்ணி எடுத்த கடலையை சேர்த்து கொள்ளலாம். இனி கடலை வேக வச்ச 2 கரண்டி தண்ணியையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. கடலையை பாயில் பண்ணி எடுத்த தண்ணியை இதோட சேர்க்கிறதால இந்த கடலை மசாலா சுண்டல் டிஃபரெண்டான ஒரு டேஸ்டில் இருக்கும். வாவ், சூப்பர் டேஸ்டியான கடலை மசாலா சுண்டல் ரெடி ஆகிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.